ஸ்டண்ட்லேருந்து எப்படி சார் டைரக்ஷன் அண்ட் இந்த ஃபீனிக்ஸ் அப்படின்ற இந்த படம் வந்து எப்படி உருவாச்சு? ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்லேருந்து எப்படி டிரெக்ஷன்றது வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, சில ஃபைட்டராக என்னோட கெரியர் ஆரம்பிக்கும் போது அதுக்கு எனக்கு ஒரு 6-7 வருஷம் எனக்கு ப்ராக்டிஸ் தேவைப்பட்டுச்சு. லைக் டு பிகேம் அ ஃபைட்டர். ஸோ எங்களுக்கு வந்து பேசிக்காக நாங்கள் ட்ரெயின் பண்ண அப்புறம் யூனியில் டெஸ்ட்டு வச்சு அவன் கேப்பபிளான்னு வந்து பார்த்துட்டு தான் உள்ளே எடுப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த 7 வருஷம் ட்ரைனிங்கில் எனக்கு ஃபைட்டராக வாய்ப்பு கிடைச்சிது. அப்பா ஃபைட் மாஸ்டர் இருந்தாலும் அந்த ஒரு ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் ஐ திங்க் ஃபைட்டராகவே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் அசிஸ்டண்ட்டாக மாறினேன். பல முன்னணி ஃபைட் மாஸ்டர் கூட எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு கால் எடுக்க வேண்டிய ஒரு இடம் வந்துச்சு. இது இங்கே ஃபைட்டராகவே இருக்கமே, அடுத்து என்ன பண்ண போகிறோம், வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் லைஃப்னு ஒரு கொஸ்டின் வரும்போது மாஸ்டர் ஆகலான்னு ஒரு முடிவு எடுத்து. ஸோ மாஸ்டர் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 16-17 இயர்ஸ் கிட்ட பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு 250 ஃபிலிம் மேலே பண்ணியாச்சு. ஸோ இங்கே திருப்பி அந்த கேள்வி இங்கே வருது, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம். லைக் இந்த தொழில் பண்ணுறோம், நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்றப்போ டைரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மைண்டில் வந்தது. ஸோ இப்படி தான் டைரக்டர் ஆனது. டைரக்டர் ஆகணுன்ற கோல் வச்சுலாம் அது கிடையாது. ஆனால் இதுதான் என்னை நகர்த்துச்சு.